அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்படினும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லதுள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹ்வின் பேரல்லால் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நமது நபியவர்கள் சொன்ன 7 விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 7 கலிமாவை வழக்கமாக ஓதிபவருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள கூலியும் நன்மையும் பாதுகாக்கப்படுது. அந்த 7 விஷயங்களையும் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 விஷயங்களை கட்டளையிட்டாங்க. முதல் விஷயம், நான் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அப்படின்னும் அவங்களோட நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் எனக்கு கட்டளையிட்டாங்க. 2வது விஷயம், உலகின் வசதி வாய்ப்புகளில் என்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்றும் உலகின் வசதி வாய்ப்புகளில் என்னை விட மேலுள்ளவர்களை பார்க்கக்கூடாது அப்படின்னும் எனக்கு கட்டளையிட்டாங்க. 3வது விஷயம், சொந்த பந்தங்கள் என்னை புறக்கணித்து விட்டாலும் அவங்களோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டாங்க. 4வது விஷயம், நான் யாரிடத்துலையும் எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டாங்க. 5வது விஷயம், மக்களுக்கு கசப்பாக இருந்தாலும் நான் உண்மையே பேச வேண்டும் அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டாங்க. 6வது விஷயம், நான் அல்லாஹு தாலாவின் மார்க்கம் இன்னும் அவனின் சட்டத்திட்டங்களை வெளிப்படுத்துவதில் பழிக்கக்கூடிய எவரின் பழிப்பையும் கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டாங்க. 7வது விஷயம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வாசகத்தை நான் அதிகமாக ஓதி வர வேண்டும், ஏனென்றால் இந்த வாசகங்கள் அர்ஷின் கீழுள்ள புதையலில் கட்டுப்பட்டது என்றும் எனக்கு கட்டளையிட்டாங்க. இந்த கலிமாவை வழக்கமாக ஓதி வருபவருக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துள்ள கூலியும் நன்மையும் பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் கருத்து. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் தினம் ஒரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக ஏதாவது வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.